நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பிரச்சனையில ரஷ்யாவோட உதவி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி அப்கிரேட் பண்றது, அமெரிக்காவோட அலைடு ஃபோர்ஸ், அமெரிக்கா அப்புறம் அலைடு ஃபோர்ஸஸை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை ரஷ்யா அதிகப்படியா ஈரானுக்கு சொல்லி தராங்க. இதனாலதான் அவங்க தாக்குதல் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப மேற்கு மீடியாக்கள் தரப்புல இருந்து ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. ஏன் இப்ப ரஷ்யாவே இந்த பிரச்சனைக்குள்ள எடுத்துக்கொள்ளணும்? மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கிற மாதிரியான விஷயங்கள். இப்ப ரஷ்யா அதிகமா ஈரானுக்கு தான் உதவி பண்றாங்க அப்படிங்கும் போது கல்ஃப் நாடுகளை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா திருப்புறாங்களா? அது சேம் டைம் ரஷ்யா பாரு ஈரானுக்கு உதவி பண்றாங்க, நாட்டோ நாடுகளே உதவி பண்ணுங்க அப்படிங்கிற கூப்பிடுறாங்களா? இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேர்ல்டு வார் மாதிரி பண்ண ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதனாலதான் பல நாடுகள் பார்த்தா அமைதியா வேடிக்கை பாக்குறாங்களா, எதுவும் பிரைமரியா எதுவும் இன்வால்வ் ஆகாம சும்மா பாத்தீங்கன்னா மாரல் சப்போர்ட், இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் இது போல செஞ்சுட்டு அமைதியா நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா நாட்டோ நாடுகள் என்னதான் வெளிப்படையா உதவி பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட உதவிகள் செய்யறாங்க அப்படிங்கிறது பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இதுக்கு ஏன்னா அவங்களுடைய இடத்த கொடுக்குறாங்க, அப்புறம் ரீஃபியூவல் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஆயுதங்கள் டிரான்ஸ்பர் ஆகும், இது போல பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது டைரக்டா இல்லையே தவிர மற்றபடி அவங்க சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பேக்ரவுண்ட்ல அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வேர்ல்டு வாரா இவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா பல நாடுகளும் இந்த ஒரு இடத்துல யுத்தம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது மாறி மாறி எல்லா பக்கத்தையும் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா அது வேர்ல்டு வாரா மாறிடும் இல்லையா? ஸோ அது போல அச்சங்கள் இருக்கு. ஒரு வேளை அது நடந்துச்சுன்னா அமெரிக்காவோட கணிப்பு நடந்துடும், அமெரிக்கா ஆயுத வியாபாரம் பண்ணி நல்லா கட்டிடலாம் இல்லையா? ஸோ அது போல வேலைகள் இறங்கிடுவாங்க அப்படின்ற அச்சங்களும் இருக்கு. இப்ப பாப்பா என்ன நடக்க போகணும் என்னன்னா, இஸ்ரேல் பப்ளிக்கா பாத்தீங்கன்னா மக்களை திரும்பவும் ரிவோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மிரட்டலா அப்படிங்கிற கேள்விகள். அதாவது ரிவோல்ட் பண்ணலன்னா நாங்க குண்டுகள் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. ஏன்னா திரும்பவும் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்கள் பேசிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் பிரைவேட், அது மட்டும் இல்லாம அவங்களே இஸ்ரேலுக்கே தெரியும் ஒரு வேலை இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் ராணுவத்தை பயன்படுத்தி மக்களை பண்ண அடக்கி ஒடுக்கிடுவாங்க, இரும்பு கரம் கொண்டு நசுக்குவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்கேயும். பட் இங்க இஸ்ரேல்ல எல்லாம் போற ப்ரொடெஸ்ட் நடக்குது, அங்கெல்லாம் எப்படி எல்லாம் மலர் வளையம் கொடுத்து எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களா என்ற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஈரானோட மக்களை பார்த்து கொஞ்சம் அனுதாபங்கள் இருக்கத்தான் செய்யுது. தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க ரெஜிம் பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்டா பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெஜிம் சரண்டர் ஆகிற மாதிரி தெரியல, முடிவு வரைக்கும் சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிற யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால ப்ரொடெஸ்ட் பண்ணணும், ப்ரொடெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியும், ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். நீங்க பண்ணுங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவி சர்ப்ரைசஸ் எல்லாத்தையும் தரோம் அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஈரானோட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது திரும்பவும் வந்துகிட்டே ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆதரவா பாத்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குது, நில உழைஞ்சிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். இன்னத்துக்கு மக்கள் நினைச்சாங்கன்னா ஆட்சியை கவிழ்த்து இருக்கலாம், எல்லா பக்கம் போர் பிரச்சனைகள் இது போல பண்ணிருக்கலாம். பட் ஆனா இப்போ வரைக்கும் நடக்கல, ஆதரவா தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சில வீடியோ பதிவுகளை தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் ஏஐங்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதென்ன ஏஐ அப்படிங்கிறத கேட்டு கூட வீடியோ போடுறாங்க. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் எதிர்பார்க்கிற மாதிரி, அமெரிக்கா எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு ரிவோல்ட்டும் இங்க வர மாதிரி தெரியல. அமெரிக்கா பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ரிவோல்ட் வந்துச்சுன்னா அதான் வேணான்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஈரான்ல. பட் ஆனா ரிவோல்ட்டுங்கிறது அமெரிக்காலேயே வந்துச்சு. ஜோ கென்ட் அவர்கள் கவுண்டர் டெரரிசமோட அபிஷியல். ஸோ அவர் பண்ண துளசி கபாட் அவர்கள் இருக்காங்க இல்லையா இன்டெலிஜென்ஸ், ஸோ அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ துளசி கபாட் அவர்களும் சரி, கென்ட் அவர்களும் சரி, ஜேடி வான்ஸ் அவர்கிட்ட போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏங்க இது நம்ம பேசினா எப்படிங்க, தலைவர்கிட்டயே பேசிருங்க, டைரக்டா சுப்ரீம் கமாண்டர்கிட்டயே பேசிருங்க, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கிட்டே பேசிருங்க, அது போட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரசிடென்ட் தேவ தூதர் இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கிட்ட பேசிருங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா அவர் தானே கடைசியா டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா இது போல சொல்லிட்டாங்களே என்ன பண்றது, பிரசிடென்ட் பேசுங்க, உங்களோட இதை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல. கென்ட் அவர்கள் ரெசைனேஷனை பண்ண போட்டிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் மேல தாக்குதல் பண்றது ஒன்றும் பெருசா இதா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் நம்மளுக்கு எந்த ஒரு த்ரெட்டா இருக்கிற மாதிரி தெரியல நம்ம நாட்டுக்கு. ஏன்னா அவங்களால நம்ம நாட்டை அட்டாக் பண்ண முடியாது.
அது அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல நம்ம போய் அவங்கள இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணது தப்பு அப்படிங்கிறது போல. ஏன்னா போர் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா தரமட்டம் பண்றாங்க அப்படின்னா இதோட இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவுல இருக்கும் அமெரிக்காக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய பொருள் சேதங்கள் அதெல்லாம் 2வது உயிரிழப்புகள் எல்லாம் இருக்கு. அவங்க நாட்டுல வந்து பண்ண எது இழந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற போராடிட்டு இருக்காங்க. நீங்க கூட கமெண்ட்ல கேட்டீங்க. இது போல தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஈரான் ஒண்ணுமில்லாம போயிரும்ல அப்படிங்கிறது போல இருக்கலாம். பட் அதுக்கு தான் சொல்லியிருந்தோம். இந்த மாலி, புர்கினா ஃபேசோ, நிஜர் இந்த நாடுகளோட கோல்டுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து கோல்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பண்ண ஈரான் கொடுப்பாங்க. இது போல செய்யறதுனால அது கோல்டு கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? கோல்டே கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு ஈரான் கிட்ட இருந்ததுன்னா அவங்களோட எக்கனாமியை ரீபில்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்க போர்ல ஜெயிச்சா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபாயில தான் நீங்க வந்து பண்ண வர்த்தகம் பண்ணும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சைனாஸ் யுவன் அப்படிங்கிறது போல. இது போல செய்யும்போது அமெரிக்காவோட பணம் இல்ல, பெட்ரோ டாலர்லாம் இல்ல அப்படிங்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லா கேஸ், பெட்ரோல், ஆயில் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் வர்த்தகத்தை வந்து எல்லாமே. அதனால ஈரான் வந்து பண்ண எக்கனாமிக்ல திரும்ப குரோ ஆகிறதுக்கு ஈஸி. ஆனா பெட்ரோ டாலர் போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு சூப்பர் மர்சி போயிடும் அமெரிக்கா. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ காலை வச்சுட்டாங்க, வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணும் இல்லையா? அதை ஓபன் பண்றதுக்கு சீஸ்ஃபயர் போடணும். சீஸ்ஃபயர் போட்டதா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செய்ய முடியும். ஆனா சீஸ்ஃபயர் போட்டாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பேசிதான் வந்து பண்ணா பண்ணும். சீஸ்ஃபயர்னா டேர்ம்ஸ் இருக்கும். டேர்ம்ஸ் பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யணும். அப்பதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் ஆகும். அது ஓபன் ஆச்சுன்னா தான் பெட்ரோ டாலர் நடக்கும். இல்லைன்னா டாலர் நடக்காது. டாலர்ல நடக்கலன்னா இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள்ல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்வாங்க? யுவான்ல வாங்கிட்டு வர்த்தகம் பண்ணிக்கலாம்னா யுவான்ல வாங்கிட்டு வர்த்தகம் பண்ணிடுவாங்க. ஸோ இது இங்க மாற ஆரம்பிச்சு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அமெரிக்காக்கு அழுத்தங்கள் இருக்கு. டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கலன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ள முடிக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஈரான்ல வந்து பண்ண ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். இதுதான் அமெரிக்காவோட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதை கடைசி வரைக்கும் நின்றுட்டாங்க அப்படின்னா ஈரான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறத இருக்கக்கூடிய. இதுல நேவல் ஃபோர்ஸ் கிட்ட வந்து பண்ண கேட்டுக்கிறாங்க அபிஷியல்ஸ்லாம். அதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, என்னதான் அமெரிக்காவோட பிரசன்ஸ் இந்த பிராந்தியத்துல அதிகப்படியா இருந்தாலும் சிக்னிபிகண்டான பிரசன்ஸ் இருந்தாலும் இன்னும் நம்ம வலுப்படுத்துறதுக்காக பல கப்பல்களை கொண்டு வந்தாலும் என்னதான் நம்ம பில்டப் பண்ணாலும் அது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அன்பிளாக் பண்ண உதவாது அப்படின்னு அவங்க தரப்புல மேற்கு மீடியாக்கள் தரப்புமே சொல்றாங்க. ஏன்னா மிலிட்ரி ரீதியா, ராணுவ ரீதியா கண்டிப்பா நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஏன்னா ரொம்ப குறுகிய பாதை. அந்த வழியா டேர்ன் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. சேஃப்டி கிடையாது. யூரோப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் வந்து ஜாயின் பண்ணி எதுவும் செய்யற மாதிரி இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடணும் கல்ஃப் நாடுகள் கிட்ட, அப்புறம் ஈரான் கிட்டயும் பேசணும், பண்ணணும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணா மட்டும்தான் திரும்ப அந்த வழியில வர்த்தக பாதையை செயல்படுத்த முடியும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கப்பல்லாம் வரணும்னா நம்ம இது போல எல்லா பக்கத்துலயும் பேச்சுவார்த்தை மூலியமா சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் வேர்ட் ஃபூல் அவர்கள் தரப்பும் செய்திகள் வந்து. ஸோ மேற்கு மீடியாக்கள் என்ன சொல்றாங்க? பாசிபிள் இல்லை, ராணுவத்தை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணி அன்பிளாக் பண்றது பாசிபிள் இல்லை அப்படிங்கிற போல அமெரிக்க தரப்பு. ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் அக்ரிமெண்ட் போடணும்? ரஷ்யா கேஸ் வச்சிருக்காங்க, யுஏஇ கேஸ் சாரி கத்தர் கேஸ் வச்சிருக்காங்க. ஒன்னும் அமெரிக்கா பட் அவங்களால அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய நாடுகள் ஏதோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணும். ஈரோப்புக்கு இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க? இங்க கல்ஃப் நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய தேவைக்கு ஈரோப் தள்ளப்படுது. ஸோ அப்படி ஈரோப்புக்கு வேணும் அப்படின்னா ஜெர்மனி வந்து ஈரான் கூட டீல் போடும் போது இந்த மாதிரி ரூபாயில நீங்க வர்த்தகம் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அளவு பண்ணேன்னு சொன்னா ஜெர்மனி அதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு மிக மிக பெரும் அளவுல இழப்புகள். இந்த பிராந்தியத்துல வியாபாரம் மட்டும் இல்ல, மற்ற நாடுகள் அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அமெரிக்கா அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் துளசி கபாட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க. இப்போ கென்ட் அவர்கள் வந்து பண்ண ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகமா இருக்கு. அது கூடவே எம்பசி மேலாம் வந்து பண்ண ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. காம்பவுண்டுக்குள்ள எல்லாம் வந்து பண்ண தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ரெண்டாவது அமெரிக்கா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசிக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப செக்யூரிட்டியா இருந்துக்கோங்க. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது
எது வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் உதவிக்காக கேட்கிறாரு, நாட்டோ அலைஸ் வரமாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ ஓபன் பண்ண முடியுமானா ராணுவ தரப்பு வந்து முடியாதுங்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்திலிருந்து ஒரு நபர் இப்போ ரிசைன் பண்ணாருன்னா அது அப்படியே தொடர்கடியா மாற ஆரம்பிச்சிடும். இது போல தொடர்ந்து நடக்குதுன்னா அமெரிக்காக்கு பின்னடைவுகள் ஏற்படும். இதை ஈரான் தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு நல்ல டீலை நெகோசியேட் பண்ணி இந்த பிரச்சனையை சீஸ்ஃபயர் போட்டு அவங்களோட இருப்பை செக்யூர் பண்ணுவாங்களா, இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட கொண்டு வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துருவாங்களா, ஹெவியான அட்டாக்னால என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மாதிரி யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.